அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 10A/9 முடிச்சூர் ரோடு, ஓல்டு பெருங்கலத்தூர், சென்னை 6,63,000. ப்ரொப்ரைட்டர் எஸ். ஜோஷுவா சாலமன். தொலைபேசி எண் 9677006526. உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது அதிமுகவில் வந்து நம்முடைய பாஜகவுடைய மாநில தலைவராகி இப்போ இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மரியாதைக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை வந்து இன்றைக்கு போய் சந்திச்சிருக்காரு. சந்தித்து சில விஷயங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கிட்ட பேசியிருந்தார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகுது. இந்த தகவலுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே வந்து எடப்பாடியோட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நயினார் அவர்களுக்கும் என்னுடைய பிஏக்கள் மூலமாக கடிதங்கள் கொடுத்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது சமீபத்தில் மறுபடியும் வந்து மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா, நான் அதிகமாக மதிக்கத்தக்க குருமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு அவருடைய பிஏ அவர்கள்கிட்ட மறுபடியும் வந்து என்னுடைய பிஏ மூலமாக நான் வந்து ஃபோன் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் மறுபடியும் கேட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து நாம் வந்து எப்படி வந்து அண்ணாமலையை வந்து எப்படி இங்கே தலைவராக கொண்டு வர்றது, இங்கே எப்படி வந்து நயினார் எப்படி மாற்றுறது அப்படின்ற பற்றின டிஸ்கஷனுக்காக தான் நான் வந்து குருமூர்த்தி அண்ணாவுடைய பிஏ கிட்ட, குருமூர்த்தி அவர்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய பிஏ கிட்ட அவர் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கடிதத்தையும் நான் மறுபடியும் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ இது நடந்துச்சு. இது வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இதில் ஒளிவு மறைவில் ஒன்றும் கிடையாது. இது வந்து குருமூர்த்தி அண்ணாக்கு வந்து எப்படி அண்ணாமலை அவர்களை மறுபடியும் தலைவராக அமர வைக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு 2 பக்கம் நெருக்கடி. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள்கிட்ட இணக்கமாகவும் இருந்துக்கிறாரு. அதே சமயம் பிராமண சமுதாயத்தை சார்ந்த நிறைய பேர் வந்து நிர்மலா மேடம் போன்றவர்கள் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, நீ அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் பாஜகன்ற கட்சியோட நன்மைக்காக சில விஷயம் நம்ம முன்னெடுக்க வேண்டியிருக்கு. நயினார் நாகேந்திரன் அவர்களை நம்பி அவர் அதிமுகவின் கைக்கூலியாக செயல்படக்கூடிய, எடப்பாடி அவர்களின் ஜால்ராவாக செயல்படக்கூடிய, எடப்பாடி அவர்களின் காலனியாக செயல்படக்கூடிய ஒரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, எடப்பாடியுடைய அடிவரடியாக திகழக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக நியமித்தது தப்பு. அவரை மாற்றணும் அப்படின்னு நான் முயற்சி எடுக்கிறேன். அதில் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் தலைவராக கொண்டு வந்தால் கொஞ்சம் வேகமாக இருக்கும் இந்த கட்சி. இன்னும் கொஞ்சம் பல விஷயம் பண்ணோம். அண்ணாமலை இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகளை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ எப்படி வந்து அண்ணாமலையை வந்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறதுன்ற பற்றின புரிதல் வந்து வேறு யாருக்குமே இங்கே இல்லை. ஸோ மோடி அவர்கள் வந்து இது எப்படி ஒத்துப்பார், அண்ணாமலையை வந்து மறுபடியும் தலைவராக கொண்டு வரணும்னா நயினார் எப்படி மாற்றணுன்றதுல இது ஒத்துப்பாருன்றதை பற்றி நான் இன்னும் வந்து தெளிவான ஒரு என்னோடய வியூகம் என்னன்றதுன்னு கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா எப்போ வந்து வேலை முடிஞ்சிருக்கும், ஒரே நாளில் முடிஞ்சிருக்கும். ஆனால் என்னுடைய நான் வந்து எதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை வந்து நேரில் சந்தித்து, இல்லை குருமூர்த்தி அண்ணா மூலமாகவோ, இல்லை அன்பு சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மூலமாகவோ, வேறு யார் மூலமாவது, இல்லை டிடிவி அண்ணன் மரியாதைக்குரிய டிடிவி தினகர் அண்ணன் மூலமாகவோ, இவங்கெல்லாம் இவங்க முதல்ல ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருமித்த குரலோட என்கிட்ட கோரிக்கை வச்சா கண்டிப்பாக நான் வந்து என்ன வியூகம் சொல்லிக் கொடுப்பேன். இதன் மூலமாக அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் பாஜக தலைவராக வந்து அமர்வார். அதற்கு பிறகு பாஜகவோட ஆட்டமே வேறு லெவலில் இருக்கும். அண்ணாமலை புதுப்பாய்ச்சலோட அவர் சொல்லுவார்ல, இந்த எனக்கு வந்து இத்தனை கியர் பத்தாது, நான் இன்னும் வந்து 5th கியர் 6th கியர்னு சொல்கிறார்ல, இதெல்லாம் இல்லை, டாப் கியரில் போகலாம், நம்ம பெரிய அளவில் போகலாம். அதுக்கான விஷயம் பண்ண முடியும். பாஜக தலைமையில் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை நம்ம அமைக்க முடியும். பாஜக இங்கே வந்து அமைச்சர்களுடைய பங்கு பெற முடியும். பாஜக நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளரை, நாம் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேட்பாளரை, அதை வந்து அவங்கள வந்து சிஎம்மாக ப்ரொமோட் பண்ண முடியும், அவங்கள சிஎம்மாக ஜெயிக்க வைக்க முடியும், திமுகவை தோற்கடிக்க முடியும், பல்வேறு விஷயங்களை நம்ம செய்ய முடியும். அதற்கு அண்ணாமலை அவர்கள் முதல்ல வந்து ஒத்துக்கணும். அவர் வந்து வீம்பு பண்ணுறாரு, தேவையில்லாமல் அவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாரு. இதனால் வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், அவங்க வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாங்க. ஏன் அண்ணாமலை வந்து இப்படி நடந்துக்கிறாரு, அவருக்கு தலைவராக வாய்ப்பு வந்து இருந்தும் அதை வந்து அவர் வந்து வேஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா 2026 அண்ணாமலை இப்போ வந்து அவர் வந்து களத்தில் இருந்து அவர் வந்து ஒரு நம்ம பாஜகவோட கட்சி தலைவராக இருந்து இப்போ இந்த கட்சியை வெற்றி பெற வச்சுட்டா அவருக்கு ஒரு டெப்டி சிஎம் ஆகிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பயன்படுத்தாமல் அண்ணாமலை விட்டுட்டாருன்னா இதற்கு பிறகு அண்ணாமலை பாஜகவுக்கு தேவைப்பட மாட்டார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனேயே அண்ணாமலையை அதுக்கப்புறம் தூக்கி அடிச்சிருவாங்க. அவர் கட்சியும் தனியாக ஆரம்பிக்க முடியாது, அவர் சொத்துக்கள் முடக்கப்படும், அவர் கைது செய்யப்படுவார்.
இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் இங்கே முக்கியமாக நினைக்கிறாங்க. அதற்காக அண்ணாமலை தேவைப்பட்டார். இப்போ அந்த கூட்டணி அதிமுக கூட்டணி உடச்சி விட்டார். அதற்கான தீர்வை அவர் சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? தனியாக ஏதோ கட்டமைப்போ அது அப்படின்னு வளர்றாரு. ஒரு திருப்தி, மோடி அவர்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி, மோடி அவர்களுக்கு நம்பகத்தன்மை கொடுக்குற மாதிரி, மோடி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி, மோடி அவர்கள்கிட்ட வெறும் வாய் வார்த்தையால் சொல்கிறது மட்டும் இல்லை, செஞ்சு காட்டணும், வெற்றி பெற்று காட்டணுங்க. தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கும் நம்ம 234 தொகுதியில் நம்ம ஜெயிக்கணும், திமுக தோக்கடிக்கணும். அதற்கு வலிமையான கூட்டணி நம்ம எப்படி அமைக்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பிளான் இருக்குது. அப்போ வந்து நயினாரை நீக்கிட்டாக்கா அந்த இடத்துல அண்ணாமலையை வந்து கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா இதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். எடப்பாடி எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இல்லை எடப்பாடியோட சம்மதம் தேவையில்லைன்னா கூட நாம் வந்து எப்படி அதிமுக இல்லாமே ஜெயிக்கிறது? அதிமுகவுக்கு ஒரு இடத்துல கூட ஓட்டு கிடைக்கக்கூடாது, ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா அதுக்கு என்ன வழி, அதெல்லாம் வந்து யோசித்து தான் நம்ம வந்து முடிவெடுக்கணும். அப்போது நயினார் அவர்களை வந்து மாற்றுறதுக்கு நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கடிதம்லாம் கொடுத்தாச்சு. வெளிப்படையாக நான் குருமூர்த்தி எனக்கு ஏற்கனவே கடிதம் கொடுத்துட்டேன், மறுபடியும் கொடுத்துருக்கேன். நான் பொதுவெளியில் வெளியிடுறதுக்கு யோசிக்கிறேன், இல்லைனா வெளியிட்டுருவேன். இது வந்து சொல்கிறது கூட எதுக்குன்னா, நான் வந்து ஏதோ அண்ணாமலைக்கு எதிராக செயல்படன்னு தப்பாக நினைக்கிறாங்க. அண்ணாமலையோட நலம் விரும்பி நான் முதல்ல பிஜேபியில் அண்ணாமலையை வந்து கொண்டு வரதுக்கு நான் தான் வந்து ரஜினி சாருடைய சஜஷனை ஏற்றுக்கிட்டது நான் தான், ரஜினி சாரை கொண்டு வரதுக்கும் ட்ரை பண்ணது நான் தான். அதனுடைய பை ப்ராடக்ட் தான் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலையை தமிழ்நாட்டில் முதல்ல ப்ரொமோட் பண்ணது நான் தான். அண்ணாமலை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொன்னது நான் தான். அண்ணாமலையை பேனரில் பெரிய பிம்பமாக போட்டு முதல்ல அடித்து எல்லா மோடி அவர்களின் திட்டங்கள்லையும் அந்த பக்கம் மோடி, இந்த பக்கம் அண்ணாமலை முதல்ல தைரியமாக பண்ணேன். நிறைய பேர் வந்து யாருமே அதை செய்யலை. எதுக்கு அண்ணாமலை ஃபோட்டோலாம் போடுறீங்கன்னு கேட்டாங்க. அண்ணாமலை ஃபோட்டோ நான் போடுவேன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தனியாக, இந்த பக்கம் மோடி அப்படின்னு போட்டேன். நம்ம ப்ரோட்டோக்கால் ஒன்று இருக்குல்ல, சீனியருடைய ஃபோட்டோலாம் போட்டு அதுக்கப்புறமா போடுவாங்க. அப்படி நான் போடாமல் மோடி அவர்கள் ஒவ்வொரு திட்டத்துக்கும் வந்து இந்த பக்கம் மோடி அவர்கள், இந்த பக்கம் அண்ணாமலை, 2 பேர் ஸ்டில் மட்டும் போட்டு தைரியமாக அடித்தேன். என்ன யாரும் கேட்க முடியாது கட்சியில். ஏன்னா எனக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும், கட்சி என்ன செய்யணுன்றதுலாம் சொல்லிக் கொடுக்குறதுல நான் இருக்கேன். ஆனால் எனக்கு கேள்வி கேட்குற இடத்துல யாருமே கிடையாது. கேள்வி கேட்டால் நான் திருப்பி கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியாது. அதனால் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தெளிவாக. அண்ணாமலை அவர்களே என்னை வந்து என்றைக்கு சந்திக்கிறாரோ அந்த நாள் அவருடைய வாழ்வில் பொன்னாளாகும். மறுபடியும் அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார். இதை அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலைக்கு சொல்லுங்கள். நான் யூடியூப்பில் சில சமயம் கடுமையாக விமர்சனம் பண்ணுவேன், திட்டுவேன். அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க, அது வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க. நான் உங்கள் நல்லதுக்காக தான் பேசுகிறேன். அதனால் ஒரு முறை நீங்கள் சந்திச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஒன்றுபடுங்க. மரியாதைக்குரிய குருமூர்த்தி அண்ணா, அப்புறம் டிடிவி அண்ணா, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், அப்புறம் சசிகலா அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள், நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்னுடைய ஆலோசனை கேளுங்க. அதை கேட்டிங்கன்னா நான் ஆலோசனை கொடுத்தாலே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஒர்க்கு. 10 நிமிஷம் வேலை எனக்கு. நான் சொல்லிட்டேன்னா டக்குன்னு குருமூர்த்தி அண்ணா அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள்கிட்ட சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னார். நான் என்ன சொல்கிறோம் அந்த விஷயம் சொன்னார்னா அதுக்கு பிறகு அண்ணாமலை தலைவர் ஆகிடுவார். அதற்கு பிறகு இங்கே நம்ம பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். நான் வந்து தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு புரியலைன்னா இதுதான் நான் அண்ணாமலைக்காக பேசுகிற கடைசி வீடியோவாக இருக்கும். குட் பை.